வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இது லேர்னிங் சேனல்ன்றதுனால குட்டீஸில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட் சிம்பிளாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்டாரில் உங்களுக்கு எல்லா பேசிக் ஸ்டிச்சஸும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 செயின் போட்டுக்கோங்க. அப்புறமா 14 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட் யான் ஓவர் பண்ணி அந்த ரிங்குள்ளே விட்டு எப்பயும் போடுற மாதிரி டபுள் க்ரோஷெட் போடணும். ஸோ யான் ஓவர், அதுக்கப்புறம் ரிங்குள்ளே விட்டு டபுள் க்ரோஷெட் எப்பயும் போடுற மாதிரி போட வேண்டியதான். மொத்தம் 14 டபுள் க்ரோஷெட் போடணும். போட்டப்புறம் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த சர்க்கிளை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார்டிங் த்ரெட்டை எடுத்தோன்னா அந்த சர்க்கிள் டைட் ஆகும். எவ்வளோ பெருசு வேணுமோ, சின்னது வேணுமோ சின்னது பண்ணிக்கலாம், பெருசு வேணுமோ பெருசு பண்ணிக்கலாம். இப்போ 5 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டு செகண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். தேர்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னால் யான் ஓவர் பண்ணி செயினில் விட்டு அந்த 3க்கும் 3ஓட ஃபுல்லாக எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் 4த்தில் டபுள் க்ரோஷெட், அப்புறம் 5த்தில் ட்ரிபிள் க்ரோஷெட். ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படின்னா 2 தாட்டி நீடில் யான் ஓவர் பண்ணி பண்ணுறது ட்ரிபிள் க்ரோஷெட். 2 எடுக்கிறது ட்ரிபிள் க்ரோஷெட். ஸோ 5 செயினில் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த சர்க்கிளில் 2 செயினை ஸ்கிப் பண்ணி 3rd செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் 5 செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் 5 செயின்ஸ் போட்டு திருப்பியும் செகண்டில் சிங்கிள் க்ரோஷெட், தேர்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட், 4த்தில் டபுள் க்ரோஷெட், 5த்தில் ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த மாதிரி 4 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார், பியூட்டிஃபுல்லான ஸ்டார். இது நீங்கள் வால் டெக்கரேஷன், கீ செயின், நீங்கள் ட்ரெஸ்லேயும் வச்சு தைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.